அந்த கேஸோட வந்து ஐஓ வந்து துரை ரவிக்குமார் நம்ம மேலே பொய் வழக்கு தான் போட்டிருந்தாரு அப்படின்றதுனால நேரடியாக வந்து ஆட்சி மாறினதுனால சங்கர் சாரை மீட் பண்ணுறதுக்கு வந்து பயம் அவருக்கு. உண்மையிலே அதான் உண்மை. அதனால தான் அவர் வராமல் வேற ஒருத்தவங்களை அனுப்பி வச்சார். அங்கே கூட ஒரு சம்பவம் நடந்ததுன்னு கேள்விப்பட்டோமே. சம்பவத்துக்கு காரணமே இவர் தான். இங்கே பாருங்க, ஒரு சாரு வந்து எஸ்கார்ட் எடுத்து வெளியே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. கோர்ட்லேயே ஜாலியாக இருந்த ஒரு டீம்னா நம்ம டீம் தான். 12 பேர். ஆமாம், எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே இருக்காங்க. வர குற்றவாளிகள் எல்லாம் நம்ம பார்த்தா நம்ம 12 பேர் சிரிக்கிறோம். இப்போ எல்லாத்துக்கும் பார்க்க அப்படியே அதிசயமா இருக்கு. யாரா இவனுங்க கேஸ் வாங்கிட்டு? அதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம மேலே போட்டது வந்து பொய் வழக்கு அப்படின்றதுனால வந்து இந்த கேஸ் நிற்காது. இதை தாண்டி நம்மளை விட சந்தோஷமா ஒருத்தர் இருந்தார். யாரும் சொல்லுங்க பார்ப்போம். சங்கர் சார் தான். அடுத்து வந்து இன்னைக்கு வந்து சாரோட ஏதோ ஒரு கேஸ் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்துச்சு. ஏதோ கோர்ட்டில் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் வந்து நான் சூட்டில் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னன்னு சொல்லுங்கள். சங்கர் சாரோட கேஸ் வரும்போது அந்த பெஞ்சு ஜிஆர் சுவாமிநாதன் சார் பெஞ்சு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாப்புல. பேசிகிட்டு இருக்கோம், அவங்க தரப்பு வக்கீல் சொல்கிறாரு, நாங்கள் வாபஸ் வாங்கிட்டோம் சார் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு வாபஸ் வாங்கிட்டோன்னு சொன்னோன்னே அந்த எங்ககிட்ட இருக்கு. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறதுக்காக வந்திருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் வித் சவுக்கு அப்படின்னு சொல்லி எஸ் பக்கத்தில் வந்து 5 வருஷம் டிஎம்கே ஆட்சிக்கு வந்து சிம்ம சொப்பனமாக விளங்கின ஒருத்தரை தான் நம்ம இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு 3 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். சங்கர் சாரோட குண்டாஸ் எப்படி உடஞ்சிச்சு, அவருக்கு வந்து இப்போ ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வந்துச்சு, அந்த வழக்கு குறித்தும் அவர் எப்போ வெளியே வருவார் அப்படின்ற விஷயத்தை பற்றியும் நம்ம பேச போகிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம் ப்ரோ. நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வந்து டிஎம்கே வந்து வீழ்ந்திருக்கு. 5 வருஷம் வந்துட்டு அவங்களுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க எக்ஸ் பக்கத்தில். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாருக்குமே சந்தோஷம்தான். கொஞ்சம் நஞ்சு ஆட்டமாக போட்டாங்க, ஆணவத்திலேயே ஆடினாங்க. உங்கள் மேலே வழக்கு, என் மேலே வழக்கு, நாம் என்ன பண்ணோன்னே தெரியாத வழக்கு வாங்கி என்ன பண்ணாருன்னு கேட்குறாரு. நாம் தப்பாக எதுவும் பண்ணல, சட்டத்துக்கு மீறி எதுவும் பண்ணல. டிஎம்கேவை வந்து நீங்கள் வந்துட்டு பார்த்தா கூட கேஸ் போடுவாங்க. அதான் எதிர்த்து பேசினவங்க எல்லாத்து மேலேயும் கேஸு. ஒரு 400 ஃபாலோவர்ஸ் இருக்குது. அவரு யாருமே பார்க்க மாட்டாங்க. அவரை கேஸ் போட்டு சம்மன் கொடுத்து வர வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆணவத்தில் ஆடி இருக்கானுங்க. நீங்கள் எதிர்ப்பு குரலே வரக்கூடாதுன்னு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே. நம்ம போடுற வந்து பதிவுக்கு கீழே கமெண்ட் போடுறவங்களே ரிமாண்ட் பண்ணுறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? லைக் போட்டவங்களையும் ரிமாண்ட் பண்ணுறாங்க. யாருலாம் சவுக்குன்னு பேர் இருந்தாவே பயந்து நடுங்கினாங்க. ஆட்சி மாறிடுச்சுல்ல. சரி, மகிழ்ச்சியை சொல்லிட்டீங்க. வருத்தம் டிஎம்கே தோத்ததுக்கு வருத்தம் 0.0% கூட இல்லை. குளத்தூர்ல அழுது கதனாரு, இறக்கமே இல்லையா உங்களுக்கு? சந்தோஷமா இருந்துச்சுங்க. அந்த பிக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, அப்படி இருந்துச்சு. அந்த ஸ்பைடர் படத்துல இப்படி கேப்பா அப்படியே அந்த மாதிரி செம்மையா இருந்துச்சு. எல்லாருமே அழுதுட்டாங்கல்ல. 15 மினிஸ்டர் தோத்துருக்காங்க. எதனால தோக்குறாங்க? இவ்வளவு தப்பு பண்ணியிருக்காங்க. இவ்வளவு நாள் மக்கள் கொள்ளையடிச்சிருக்காங்க. அவ்வளோ ரவுடித்தனம் பண்ணியிருக்காங்க. நம்ம மேலே வழக்க போட்டு நம்மளை துன்புறுத்தினதுனால தான் இவனுக்கு தோத்தானுங்களே. அது என்னமோ உண்மைதான். இப்போ வந்து சங்கர் சாரோட கேஸ் வந்து நேற்று வந்துருந்துச்சு. அவருக்கு வந்து குண்டாஸ் உடஞ்சிருச்சுன்னு சொன்னோன்னா தமிழ்நாடே வந்து பெரிய செலிப்ரேஷன்லாம் பண்ணாங்க. எக்ஸ் பக்கத்துலேயும் சமூக வலைதளங்களையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. எப்படி அவரோட குண்டாஸ் உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நேற்று பார்த்தோம்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக மீம் பேஜ், இன்ஸ்டாகிராம்லேருந்து எக்ஸு, ட்விட்டர்லேருந்து எல்லாம் சவுக்கு சங்கர் தான் ட்ரெண்டிங்கு. அவர் எப்படா வெளியே வந்து என்ன பேச போகிறாருன்னு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க மக்கள். வந்து விஜயை என்ன பேச போகிறாரு, திமுகவை எப்படி அடிக்க போகிறாரு, இல்லை செத்த பாம்புன்னு எதுக்கு அடிக்கணும்னு விட்டுருவாரா என்னன்னு எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க. குண்டாஸ் வழக்கு நேற்று பெஞ்ச் யாருதுன்னா ஜிஆர் சுவாமிநாதன். ஆல்ரெடி இவர் தான் ஒரு குண்டாஸை உடைச்சார். இன்னொன்று சுப்ரீம் கோர்ட்டு போய் வாபஸ் வாங்கிட்டு பயந்துக்கிட்டு வந்துட்டாங்க. 2 ஆச்சு. இப்போ நேற்று என்ன பண்ணிட்டாங்கன்னா வாபஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஏன் வாபஸ் வாங்கினாங்கன்னா ஆட்சி மாறிடுச்சு. நேற்று அதுவும் இல்லாத யாருமே எந்த போலீஸுமே லீவ் போட்டு போகிறாங்க. நீங்கள் தான் பொய் கேஸ் போடுறீங்க, ஏன் லீவ் போட்டு போகணும்? நீங்கள் தைரியமாக இருந்தால் வர வேண்டியதானே. பயம்தான். நேற்று நாம ஒரு கோர்ட்டுக்கு போனோம், ஆலந்தூர் கோர்ட்டா? ஆமாம், ஆலந்தூர். அங்கேயும் எந்த போலீஸுமே வரல. ஒரே ஒரு எஸ்ஐ மட்டும். இங்கே வந்து நம்ம நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கில் வந்து அந்த கேஸோட வந்து ஐஓ வந்து துரை ரவிக்குமார். அவர் வந்து நம்ம மேலே பொய் வழக்கு தான் போட்டிருந்தாரு அப்படின்றதுனால நேரடியாக வந்து ஆட்சி மாறினதுனால சங்கர் சாரை மீட் பண்ணுறதுக்கு வந்து பயம் அவருக்கு. உண்மையிலே அதான் உண்மை. அதனால தான் அவர் வராமல் வேற ஒருத்தவங்களை அனுப்பி வச்சார். அங்கே கூட ஒரு சம்பவம் நடந்ததுன்னு கேள்விப்பட்டோமே. சம்பவத்துக்கு காரணமே இவர் தான்.
இங்கே பாருங்க, ஒரு சார் வந்து எஸ்கார்ட் எடுத்து வெளியே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நானும் லியோனனும் வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். கோர்ட்டுக்கு வெளியே. ஆமாம், பொதுவாக வந்து நாங்கள் வந்து நிறைய ப்ரெஸ் மீட்ஸ் இதுக்கெல்லாம் போனதுனால எனக்கு தெரியும் கோர்ட்டுக்கு உள்ளே எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால வந்து நான் அதை வந்து வெளியே மட்டும் சார் வர்றதை வீடியோ எடுத்துட்டேன். இவர் வந்துட்டு ஒரு இதில் கியூரியாசிட்டியில் வந்து வீடியோவை ரெக்கார்டு கூட பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்படி ஃபோனை இப்படி தூக்குறேன். தூக்குறோடனே வந்து ஒரு ஐஏஎஸ் பிடுங்கினாரு. அப்போ சங்கர் சார் சொன்னார், ஏன் சார் பிடுங்குறீங்க அப்படின்னு. அவர் ரொம்ப சாஃப்டாக தான் பேசினார். என்னத்தா போட்டு மட்டும் சண்டை போட்டுக்கிட்டு அப்படி சொல்லிட்டு. எதுக்கு சார் பிடுங்குறீங்க, சாஃப்டாக சொல்லுங்கள், எடுக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் இப்படி வந்து பிடுங்கலாம், ஃபோனை பிடுங்க, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்லாம் கேட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து இப்படி மறுபடியும் சங்கர் சார்கிட்டையும் பேசவும் சங்கர் சாரும் பேசிட்டு போயிட்டாரு. அவர் உள்ளே போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம வக்கீல்லாம் வழக்கறிஞர்கள் வந்து சரியான சம்பவம். ஆலந்தூர் கோர்ட்டில் எப்படி ரூல்ஸ் எல்லாம் பேசி எப்படி நீங்கள் பண்ணுவீங்க, ஆட்சியே மாறிடுச்சு, இன்னமும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் நிறைய ஆர்குமெண்ட்லாம் வந்துச்சு. நம்ம ராஜ்குமார் போட்டு வெளுத்து விட்டார். ராஜ்குமார் சார் வந்து செம்மையா பேசிட்டாரு. கிறிஸ்டோபர் சாருக்கு கோவம். ஏன்னா போன டைம் அவங்க போனப்ப இவரு அண்ணன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, சங்கர் அண்ணன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, சாப்பாடு ஏதோ வாங்கி கொடுக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடந்தது. அப்புறம் நடுவில் நான் கௌசிக்னு ஒருத்தர் வந்தாரு. வந்துட்டு போட்டு தாக்கிட்டாரு. நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். அவர் வந்து ஆலந்தூர் கோர்ட்ல வந்து அந்த வழக்கறிஞர் சங்கம்லாம் இருக்கும்ல, அதுல ஒரு மெம்பர்னு நினைக்கிறேன். அவராலேயே பொறுத்துக்க முடியல. அவர் சும்மா பார்த்துட்டு போயிட்டு இருந்தவரு அவ்வளோ கோவம் வந்துருச்சு இவங்க பண்றதை பார்த்துட்டு. ஏன்னா வந்து அப்படின்னா நீங்க வந்து உள்ள போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன போனை பிடுங்க வரீங்க, அடிக்கிற மாதிரி நெஞ்ச நிமித்திக்கிட்டு எதுக்கு வரீங்க, தெரியாதவங்ககிட்ட இப்படிதான் பண்ணுவீங்களா. நல்லா சவுண்டா பேசி நல்லா கூட்டம் கூடி செம்மையா இருந்துச்சு. நேற்று ஒரு சம்பவம் நடந்துருச்சு. நேற்று அன்னைக்கு நம்ம போன இடத்துலயே வந்துட்டு கோர்ட்லேயே ஜாலியாக இருந்த ஒரு டீம்னா நம்ம டீம் தான். 12 பேர். ஆமாம், எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே இருக்காங்க. வர குற்றவாளிகள் எல்லாம் நம்ம பார்த்தா நம்ம 12 பேர் சிரிக்கிறோம். இப்போ எல்லாத்துக்கும் பார்க்க அப்படியே அதிசயமா இருக்கு. யாரா இவனுங்க கேஸ் வாங்கிட்டு வந்து. அதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம மேலே போட்டது வந்து பொய் வழக்கு அப்படின்றதுனால வந்து இந்த கேஸ் நிற்காது. அந்த தைரியமும் நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆட்சி மாறிடுச்சு. அதெல்லாம் இருந்ததுனால நமக்கு ஜாலியாக. அதிகாரிகள் மாறிட்டாங்க, முக்கியமானவர் மாறிட்டாரு, தூக்கி அடிச்சிட்டாங்க. இதை தாண்டி நம்மளை விட சந்தோஷமா ஒருத்தர் இருந்தார். யாரும் சொல்லுங்க பார்ப்போம். சங்கர் சார் தான். எப்பயுமே ஜாலி. ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு நான் வந்து உள்ளேருந்து வரேன். சார்ஜ் ஷீட் கொடுத்த பிறகு சாரை முன்னாடியே வெளியே போயிட்டார். நான் சார்ஜ் ஷீட் வாங்கிக்கிட்டு இப்படி பார்த்துட்டே போகிறேன். என்ன பிரசாத் அப்படின்னு சொல்லி கேட்டார். சார் ஸ்கூலில் கூட படித்ததில்லை சார், 2 சார்ஜ் ஷீட் கொடுத்துட்டாங்க சார், இது எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். 2 பண்டில், எவ்வளோ பெரிய பண்டில். மக்கள் வரி பணம் எப்படி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருந்துச்சு. சரி, மறுபடியும் நம்ம வந்துடுவோம் சாருடைய குண்டாஸ் உடஞ்ச விஷயத்துக்கு. என்ன நடந்துச்சு? குண்டாஸுக்கு அவர் மேலே ஏன் குண்டாஸ் போட்டாங்கன்னே தெரில. தனிப்பட்ட ஒரு அதிகாரியின் வெறுப்பு தான் காரணம். அது என்னன்னு சொல்கிறது, அவரோட தேர்தல் ஆணையம் வந்து அவருக்கு இதே கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் அதுக்கப்புறமும் தனிப்பட்ட வெறியில் நான் இருந்து எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்தே ஆவேன் அப்படின்ட்டு சும்மானாச்சு குண்டாஸில் ஒரு கையெழுத்தை போட்டுவிட்டு அடுத்த நாள் அவர் போயிட்டார். இப்போ குண்டாஸ் முந்தானேத்தோ உடஞ்சிருச்சுல்ல. எதனால் உடஞ்சது? போதிய ஆதாரம் இல்லைன்னு உடஞ்ச ஒரு முகாந்திரமும் இல்லை, முகாந்திரமே இல்லை. இது ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு தெரியும். ஆனால் அவங்களும் சட்டத்தை இதை பற்றி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அங்கேயும் போய் நம்ம அண்ணன் போன டைம் என்ன பேசினாரோ அப்படி தான் பேசியிருக்காரு. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் வந்து உங்கள் போன டைம் நீங்கள் உடைச்சிருக்கணும், ஆனால் என்னை உடைக்கல, நீங்கள் உங்களெல்லாம் நம்பி தான் நாங்கள் தைரியமாக பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன மாதிரி ஒரு ஃபைட்டரு யாரை நம்பி பேசுவாங்க? போலீஸ் இப்படி போய் கேஸ் போட்டால் நீங்கள் தான் முன்னாடி நின்று காப்பாற்றணும். ஆனால் நீங்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு போன டைம் என்ன நீங்கள் ரிமாண்ட் பண்ணிட்டீங்க, தப்பு அது, நாங்கள் அப்புறம் போய் உடச்சிட்டு வந்தோம், சுப்ரீம் கோர்ட் போயிட்டு வந்தோம் அப்படிலாம் பேசியிருந்தாரு. அட்வைசரி போர்டில் இப்படிலாம் அண்ணன் பேசி முடிச்சாட்டி சரி சீரியஸாக அப்புறம் வந்து அவங்களே சொல்லிட்டாங்க போதுமான ஆதாரம் இல்லைன்னு. தமிழ்நாடு அரசே அதை திரும்ப பெற்றுட்டு இன்றைக்கி கோர்ட்டில் வந்தோடனே நாங்கள் ஜிஆர் சுவாமிநாதன் சார்கிட்ட சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிட்டோம் சார், இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு வாபஸ் வாங்குது குண்டாஸை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று எக்ஸ் பக்கத்தில் நான் பார்க்கும்போது தமிழ்நாடு மக்களும் வந்துட்டு சார் வர்றதுக்கு வெயிட்டிங்காக இருக்காங்க. அவங்களுடைய ஃபேன்ஸு, அப்புறம் நம்ம சவுக்கு மீடியா ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வெயிட்டிங்கில் தான் இருக்காங்க. அதையும் தாண்டி வந்து நம்ம விஜய் அவர்களையும் நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஆமாம், அந்த டிவிகேல இருக்கவங்க கூட சார் வரட்டும், சார் வந்து இன்னும் எத்தனை அதிகாரிகளை இன்னும் மாற்றணும் இன்னும் அப்படின்ற ஐடியாவில் கேட்குற அளவுக்கு வந்து நம்ம அந்த பதிவுலாம் நம்ம பார்த்துருக்கோம். மெச்சூராக இருக்கவங்க எல்லாரும் அப்படி தான் பதிவு பண்ணுறாங்க. என்னன்னா அவரும் வந்து எங்களை குறையும் சொல்லட்டும், என்ன தப்பு நடக்குதுன்னு அப்போ தான் எங்களுக்கும் தெரியும், நாங்கள் அதை திருத்திப்போம், திமுக மாதிரி குத்தம் சொல்லவங்க மேலேயே கேஸ் போட்டு உள்ளே தள்ள மாட்டோம் அப்படின்னு மெச்சூராக இருக்கவங்க பிஹேவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்து வந்து இன்னைக்கு வந்து சாரோட ஏதோ ஒரு கேஸ் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்துச்சு.
ஏதோ கோர்ட்டில் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் வந்து நான் ஷூட்டில் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னன்னு சொல்லுங்கள். சங்கர் சாரோட கேஸ் வரும்போது அந்த பெஞ்சு ஜிஆர் சுவாமிநாதன் சார் பெஞ்சு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாப்புல. பேசிகிட்டு இருக்கோம், அவங்க தரப்பு வக்கீல் சொல்கிறாரு நாங்கள் வாபஸ் வாங்கிட்டோம் சார் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு வாபஸ் வாங்கிட்டோன்னு சொன்னோன்னே அந்த எங்ககிட்ட இருக்குன்னு லட்சுமி நாராயணன் சார் காமிச்சார். அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தா இந்த கேஸ் அடுத்த வாரம் பேசுவோம்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம சைடு லாயர் வந்து எங்களை இந்த மாதிரி 3 மணிக்கு இது பண்ணாங்க, கல் எடுத்து அடிக்க வந்தோன்னு இப்படிலாம் சொல்கிறாங்க. ராஜ்குமார் சார்ல வேற ஒருத்தர் ஜிஆர் சுவாமிநாதன் சார் சொல்கிறாரு அடுத்த வாரம் வச்சுப்போம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. மறுபடியும் நம்ம இன்னும் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காரு. மறுபடியும் என்ன சொல்கிறாரு, நான் அடுத்த வாரம் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க, அடுத்த வாரத்துக்கு ஏன் வைக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. அது ஒரு அதிகாரி அடுத்த வாரம் வருவார், அவரோடய நம்ம பேசிப்போம், எல்லா பஞ்சாயத்தையும் ஒட்டுக்கா முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிஆர்எஸ் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், நமக்கு பிரச்சனை இல்லைல்ல, வாபஸ் தான் வாங்கிட்டாங்க. இப்போ குண்டர் சட்டம் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ அண்ணனுக்கு ஷூரிட்டி நிப்பாட்டினா போதும். அப்புறம் ஷூரிட்டி நிப்பாட்டி நம்ம ஷூரிட்டி ஒத்துக்கிட்டாங்கன்னா அண்ணன் இன்னைக்கு இல்லை நாளைக்கு வெளியே வந்துடுவார். ஷூரிட்டி ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம சாருக்கு இன்னைக்கே அண்ணன் வெளியே வர வேண்டியது இன்னைக்கு சாயந்தரமே. அது ஒரு ஆர்டர் காப்பி வந்து கோர்ட்ல இருந்து அப்லோட் பண்ணல. அது வெக்கேஷன் பெஞ்சுங்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கும் டிலே ஆகுது. இன்னைக்கு பண்ணியிருந்தாருன்னா இந்நேரம் அண்ணனோட வீடியோ வந்திருக்கும். இப்போ நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கு சாயந்தரம் இல்லை நாளைக்கு சனிக்கிழமை காலையில் அண்ணன் வந்துடுவார். மக்களே, நானும் வந்து கேமரா எக்யூப்மெண்ட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுருக்கேன். சார் வந்தோடனே ஷூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்னத்தை பேசுவார், இல்லைன்னா எப்பயுமே சார் வந்துட்டு இந்த மாதிரி இடைவெளி விட்டு வரும்போதாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம வந்துட்டு இந்த 300 செலிப்ரேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி வெளியே போய் பேசும்போது சார் வந்து எடுத்தோடனே நார்மலான அரசியல்லாம் பேச மாட்டார். வந்த உடனே ஏதாவது ஒரு ஃபைல் எடுத்து போட்டுருவாரு. ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலை எடுத்து இந்த மாதிரி கரப்ஷன் ஏதாவது ஒன்று பேசுவார். அது மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். தமிழ்நாட்டு மக்களும் ஆர்வமாக இருக்கும். இந்த டைம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஜெயிலு, குண்டாஸு, பொய் கேஸுன்னு எப்பயும் போடுறது அது. ஆனால் இந்த டைம் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு நமக்கு. இதுக்கு தான் 5 வருஷமாக கஷ்டப்பட்டு உழைச்சோம் எல்லாருமே. அவர் இன்னும் எதிர்கட்சியாகவே, ஒரு உண்மையான எதிர்கட்சியாக இந்த 5 வருஷத்தில் செயல்பட்டது நம்ம டீம் தான், சவுக்கு டீம் தான். நான் இல்லைப்பா, ஆல்ரெடி நான் இல்லாதப்பயே என் மேலே கேஸ் போட்டு வச்சிருக்கேன். மட்டும் இல்லை, கண்ணுக்கு தெரியாத நம்ம சவுக்கு மீடியா ஃபாலோவர்ஸு, நம்ம அதுக்கு கமெண்ட் போடுறோம், கருத்துக்களை பதிவு விடுறவங்க, நமக்காக வந்துட்டு பேசுகிறவங்க எல்லாருமே தான் நம்ம அனுப்பியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். எதிர்த்து கேள்வி கேட்குற எல்லாருமே ஒரு சவுக்கு டீம் தான். சவுக்குங்கிற ஒருத்தர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நானும் எதனால் வந்தேன், இவரை பார்த்து உள்ளே வந்தது தான். இன்னைக்கு வந்து நம்ம மேலே வழக்கு போட்டிருக்காங்க, உங்க மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க. உங்களை 90 நாள் கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டீங்க. நான் லியோன் இதை தான் சொன்னாரு. நான் வந்து அண்ணே வேணானே அப்படி சொன்னேன். ஜட்ஜே உங்களை பார்த்து வியந்து போறாரு. பைக் பிரசாத்ங்கிறாரு. அதை பேசிட்டேன். அவர் எதுக்காக அப்படி சொன்னாருன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. எல்லாத்தையும் கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி, எப்படியும் வந்து நாளை கழிச்சு சார் வந்துருவார்ல. நாளைக்கு ஈவினிங் வராரு. அப்படி நாளைக்கு ஈவினிங்கும் வர முடியலன்னா சனிக்கிழமை காலையில் வந்துடுவார். அதிகபட்சம் 2 நாள், குறைஞ்சபட்சம் 1 நாளில் சார் வந்துடுவார். அந்த ஃபைலை அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா வந்துடுவார். அதான் நீ ஏன்னா வந்துட்டு இந்த வீடியோ எதுக்காக பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மேலே வந்து மக்கள் வந்து ரொம்ப கோபமாக இருந்தாங்க. குண்டாசு இது பண்ணோன்னு இன்னும் யாருமே தகவல் கொடுக்க மாட்டீங்க, எந்த விவரமே சொல்ல மாட்டீங்க. யாருக்கும் ஏதோ சொல்கிறாங்க, ஒருத்தவங்க வீடியோ போட்டிருக்காங்க, 1 நிமிஷம் தான் பேசுகிறாங்க, ஆனால் தமிழ்லையும் வச்சுருக்காங்க, நம்ம போய் ஏமாந்து போகிறோம் அப்போலாம் சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. சார் கூடிய சீக்கிரம் வந்துடுவார். மறுபடியும் அரசியல் தொடரும். நாங்களும் நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்க நம்புகிறேன். அதே மாதிரி நம்ம சேனல் வந்து ஒரு புது சேனல். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து நிறைய அப்டேட்டு வந்துட்டு இந்த சேனலில் கொடுக்க இருக்கோம். அதை சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்க, வணக்கம். முடிச்சுக்கலாம். எனக்கு வீடா வணக்கம். ஓகே.